சிறை 1000ல் பாகம் 21. என் பொண்டாட்டி பெயில உள்ளே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் குமாஸ்தா வச்சு. அது லேட் பெயிலானதுனால காலையில் தான் கூப்பிடுவாங்க. காலையில் கூப்பிடுவாங்கன்னு இவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி இவன் காலைல எழுந்திரிச்சி தொட்டிக்கு போவேன். தொட்டிக்கு போய் பல்ல விளக்கிட்டுக்கலே பெயில் வந்துடும். பெயில் வந்துருச்சு உடனே வாடான்னு சொன்னோடனே உடனே கிளம்பி இவன் கேஸ்காரங்க எல்லாம் வருவாங்க. வந்தவுடனே ரேகை மச்சான் அடையாளம்லாம் பார்ப்பாங்க. பார்க்கையில் அவங்களுக்கு பூரா ஒரு கேஸு போட்டிருப்பாங்க. இவனுக்கு மட்டும் 2 கேஸு போட்டிருக்காங்க. உடனே வாட்டர் கூப்பிட்டு சொல்லுவார், அவங்கெல்லாம் ஒரு கேஸு பெயில் ஆயிடுச்சு, உனக்கு இன்னொரு கேஸுக்கு பெயில் வரணும், வந்ததுக்கப்புறம் தான் விட முடியும், நீ எந்த தொகுதியிலேருந்து வந்த அந்த தொகுதிக்கே திருப்பி போடான்னு சொல்லி அனுப்பிடுவேன். இவன் புலம்பிக்கிட்டே உள்ளே வருவேன். உள்ளே வரையில் அந்த கைதியை பூரான்னு கேட்பான், என்னடா பெயில்னு போனால் என்னடா வர்ற? ஆமாண்ணே, 2 கேஸு போட்டிருக்காங்களாம், ஒரு கேஸுக்கு தான் பெயில் வந்திருக்கு, இன்னொரு கேஸுக்கு பெயில் வரலன்னு சொல்லி அனுப்பிட்டாங்கண்ணே. சரி விட்றா, இன்றைக்கி லேட் பெயிலில் வந்தால் வரும்டா, போயிடலாம்டா அப்படின்னு இன்னொருத்தன் சொல்லுவியா. அப்படியாண்ணே, சாயந்தரம் வரையும் பார்க்கலாமாண்ணே? ஆமாடா, இன்றைக்கி பெயில் இருக்குல்ல, வரும்ல, நாளைக்கு சனிக்கிழமை பெயில் கிடையாது, இன்றைக்கி லேட்டு பெயிலில் உனக்கு போனா தாண்டா, இல்லை நாளைக்கு சனிக்கிழமை லேட் பெயிலில் நீ போனா தாண்டான்னு ஒருத்தன் சொல்லுவேன். சரின்ட்டு மனசை தேர்த்துட்டு உள்ளே போய் உட்காருவேன். உட்காந்தோடனே சரி பாவம் பெயிலில் போய் திரும்பி வந்துட்டானேன்ட்டு அவனை கூப்பிட்றான்னு மேஸ்திரி சொல்லுவேன். கூப்பிட்டவொடனே வாடா, நாளை கழிச்சு அண்ணன் வைதாக்கு வரேன், நான் ஒரு பிடி தம்மாடி நாளைக்கு சொல்கிறேன்.